வணக்கம். கைதுக்கு பயந்து காலில் விழுந்த செந்தில் பாலாஜி வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மதுபான ஊழல் முறைகேடு, டாஸ்மாக் முறைகேடு, டெண்டர் ஊழல் முறைகேடு, வேலை வாங்கி தருவதாக முறைகேடு என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்து முன்ஜாமீனில் தற்பொழுது சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள். சட்டப்பேரவைக்கு இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் வரவில்லை. செந்தில் பாலாஜியின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது விசாரணைக்கு வந்துள்ளது. உடனடியாக செந்தில் பாலாஜியின் வழக்கை விசாரணையை குறுகிய காலத்தில் முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். இந்த வழக்கை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. மிகவும் சென்சிட்டிவான இந்த வழக்கு என்று வழக்கறிஞர்கள் கூறியதன் காரணமாகவும் இதற்கு முன்னால் விசாரணையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளது காலில் விழுந்து என்னை கைது செய்ய வேண்டாம் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் என்று ஆதோ அர்ஜுனா அவர்களும், மின்சாரத்துறை அமைச்சர் தற்பொழுது தாவேகாவின் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்களும் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கைதுக்கு பயந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளது காலில் விழுவதும், கைதுக்கு பயந்து மருத்துவமனையில் ஓடி ஒளிந்து கொள்வதும், நீதிமன்றத்தின் முன்ஜாமீன் கிடைக்கும் வரைக்கும் தலைமறைவாக இருப்பதும் செந்தில் பாலாஜிக்கு ஒன்றும் புதிதல்ல. மக்களது பிரச்சனைகளை மட்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியதே கிடையாது. கோவையில் தெற்கில் போட்டியிட்டு வெற்றியடைந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்கும் கோவை தெற்கில் உள்ள பகுதி மக்களுக்கு எந்த ஒரு உதவி வேண்டும் என்று கூட சட்டப்பேரவையில் கேள்விகளை கேட்கவில்லை. கோபாலபுர பெருமைகளை மட்டும்தான் பேசி வருகிறார். அதற்கு காரணம், அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் சிக்கிவிட்டால் தன்னை காப்பாற்றுவதற்கு MK ஸ்டாலின் அவர்கள் வருவார் என்ற நினைப்பு செந்தில் பாலாஜிக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் திமுகவின் தரப்பில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கினால் அவரை நாம் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சிறைக்கு செல்லட்டும், அவரால் திமுகவிற்குத்தான் கெட்ட பெயர், அவர் மூலமாக பல மாஜி அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள், ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற நினைத்தால் நமக்கே அது பாதமாக மாறிவிடும் என்று MK ஸ்டாலினிடம் சில திமுகவின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனையும் வழங்கியுள்ளனர். ஏற்கனவே கைதுக்கு பயந்து அமலாக்கத்துறையின் காலில் விழுந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது நீதிமன்ற விசாரணையில் உடனடியாக இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும், உறுதி செய்யப்பட்டால் தவறுகள் மற்றும் குற்றங்கள், ஊழல் முறைகேடு அனைத்தும் ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படுவதோடு கரூரில் பிரம்மாண்டமாக கட்டி வந்த கரூர் பங்களாவும் பறிபோக செய்யப்படும். அந்த பங்களாவை அரசுடைமையாக்கப்பட்டால் அங்குள்ள பகுதியின் இளைஞர்கள் கல்விக்காக அது நூலமாக மாற்றப்படலாமா அல்லது வேறு எதற்காக அந்த பங்களாவை மாற்றப்படலாம் என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். செந்தில் பாலாஜியை பொறுத்தளவிற்கு அவர் 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் கூட சிறையில் இருந்து கொண்டே செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த துறையில் மாதம் கமிஷனை அவர் கரூர் கும்பலை வைத்து பெற்றார். ஒவ்வொரு மாதமும் சுமார் 20 லட்சம் முதல் 1 கோடி வரைக்கும் மாதம் கமிஷனை பெற்றுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஆனால் இப்பொழுது திமுகவும் ஆட்சியில் இல்லை. அதே சமயம் தாவேகா ஆட்சி அமைத்ததன் காரணமாக அந்த துறை சார்ந்த அமைச்சரிடம் தற்பொழுது நேரடியாக பேசினால் மாட்டிக்கொள்வோம் என்று கூறி தனது நண்பர்கள் மற்றும் மறைமுக கரூர் கம்பெனியின் ஊழியர்கள் மூலமாக மதுபான கொள்முதல் அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு மாதம் கமிஷனை தருகிறோம், எங்களுக்கே இந்த பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாது, உங்களுக்கான தேவையான பணங்களை நான் தருகிறேன் என்று மதுபான அமைச்சரிடம் கூறியுள்ளது திமுகவின் கொத்தடிமைகள், குறிப்பாக செந்தில் பாலாஜியின் நட்பு வட்டாரங்கள். அதற்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் மற்றும் மதுபான
துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபரும் தற்பொழுது இணைந்து முதல்வர் விஜய் அவர்களிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் மிரட்டுவதாக தற்பொழுது புகார் தெரிவித்தின் அடிப்படையில் கூடுதலாக வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டுள்ளது. குதிரை பேரம் போன்றவைகளை நடத்தி தாவேகாவின் ஆட்சியை கவிழ்த்தால் மட்டும்தான் மாதம் கமிஷன் பெற முடியும், இல்லையென்றால் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் என்ற காரணத்தினால் இவர்கள் இப்படிப்பட்ட மோசமான செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள். இதற்கு மு.க. ஸ்டாலினும் உடந்தையாக இருந்துள்ளார். இப்பொழுது தெரிகிறதா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதற்கு கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார் என்பதை. ஏனென்றால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தபோதும் பொம்மையாக செயல்பட்டார். அதே சமயம் அவர் திமுகவின் தலைவராகவும் அவரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை. ஒரு கட்சியின் தலைவர் என்பது தோற்றாலும் வெற்றியடைந்தாலும் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும், தனது பேச்சை கேட்கக்கூடிய வகையில் கட்சியை வழிநடத்தியிருக்க வேண்டும். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அனைவரையும் சுதந்திரமாக சுற்றி திரிய வைத்ததுதான். தற்பொழுது தோல்வியடைந்த பிறகு அவரவர் தங்களது பாதுகாப்பையும் மாதம் வரக்கூடிய கமிஷன் பணத்தை எப்படியாவது மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகவும் துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருமே திமுக தோல்வியடைந்து விட்டது, அதை எப்படி சரி செய்யலாம் என்ற எண்ணம் ஒருவருக்கு கூட இல்லை, மு.க. ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலினை தவிர. இதனால் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால்தான் திமுக பாதுகாப்பாக இருக்கக்கூடும். ஏனென்றால் மாதம் கமிஷனை பெற்ற கைகள் இனியும் கமிஷனை பெறாமல் இருந்தால் அவர்களுக்கு அரசியலில் அதிகாரம் இல்லை என்றால் உறக்கம் இல்லை என்ற ஒரு பழமொழி இருக்கும் அல்லவா, அது செந்தில் பாலாஜிக்கும் அவரது கரூர் கும்பலுக்கும் நன்றாகவே பொருந்தும். கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆகிவிட்டது, 3 மாதங்கள். இந்த 3 மாதங்களுக்கும் கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலாக வருமானம் தடைபெற்று போய்விட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பேசப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் கைதுக்கு பயந்து எப்படி அமலாக்கத்துறை அதிகாரிகளது காலில் விழுந்தாரோ அதேபோல தாவேகாவின் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அந்த சட்ட திட்டங்கள் மற்றும் கமிஷன், கரப்ஷன், லஞ்சம் போன்றவைகள் செய்யக்கூடாது என்ற உத்தரவுகளை வாபஸ் பெறுவதற்காக அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் பார்ட்னர் சேருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அது தோல்வியில் முடிந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் மறைமுகமான வாழ்க்கையை நடத்தி வருகிறார். இந்த ஒரு வேளையில் நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் பற்றியான விவகாரம் வழக்கு விசாரணை இன்று நீதிமன்றத்தில் வந்துள்ளது. இதில் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டால் இன்று இரவே செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு யார் காலில் விழுந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. செந்தில் பாலாஜியும் அவரது நண்பர்களும் கூண்டோடு கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள். அது புழல் சிறையாக இருக்கலாம் அல்லது திகார் சிறையில் இருக்கலாம். அவர் யார் காலில் விழுந்தாலும் இனி அவரால் தப்பிக்க முடியாது. என் மு.க. ஸ்டாலின் நினைத்தாலும் தப்பிக்க முடியாது. இன்று மாலை அந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாகிறது. இன்று இரவு தெரிந்துவிடும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் நீடிக்கப்படுகிறதா அல்லது ரத்து செய்யப்படுகிறதா என்பது பற்றி.